Taste the Daily. புரட்சித் தலைவர், புரட்சித் தலைவி, புரட்சித் தமிழர் ஆகியோர் பிறந்த நாளை முன்னிட்டு இளம் வீரர்களுக்கு விளையாட்டு உபகரணங்களை முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி வழங்கினார். கோவை புறநகர் தெற்கு மாவட்டம் தொண்டாமுத்தூர், தாலிபூர், வேடப்பட்டியைச் சேர்ந்த 150க்கும் மேற்பட்ட விளையாட்டு வீரர்களுக்கு கிரிக்கெட், கைப்பந்து, கால்பந்து உபகரணங்களை அதிமுக சட்டமன்ற கொறடா SP வேலுமணி வழங்கினார். அவருக்கு ஆளுயர மாலை அணிவிக்கப்பட்டது. அப்போது பேசிய அவர், தமிழகத்தில் விரைவில் ஆட்சி மாற்றம் வரும் என தெரிவித்தார். நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் செல்வதுரை, கருப்புசாமி, விஜயகுமார், வேலுச்சாமி, நல்லரம் சுரேஷ், கருடா சுரேஷ் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். விழாவில் மாணவ மாணவிகளுக்கு சுமார் 2.5 லட்சம் ரூபாய் கல்வி நிதி உதவியும் வழங்கினார். அப்போது தாலிபூரில் 7ஆம் வகுப்பு மாணவர் ஒருவர் புரட்சி தமிழர் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி படங்களை வரைந்து பரிசளித்தார். மேலும் தேசிய அளவிலான மாதிரி நீதிமன்ற போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்கள் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணியிடம் சுழற்கோப்பையை அளித்து வாழ்த்துக்களை பெற்றனர். பகுதிகளை டெவலப் பண்ணி இங்க பக்கத்துல அற்புதமான ஒரு 9 கோடியில ஒரு காலேஜ் கொண்டு வந்தாங்க. நீண்ட கால எதிர்பார்ப்பு. 2000 ரூபாய் ஃபீஸ் நம்ம தம்பிக்கு படிக்கிறாங்க. இதெல்லாம் யாரும் செய்யாது. அதே போல இங்க இருக்கிற சாலைகள், பாலங்கள், RD ஆபீஸ், தாலுகா ஆபீஸ், கூட்டு குடிநீர் திட்டம், என்னென்ன தேவையோ பூரா பண்ணிட்டோம். ஆனா இந்த 5 வருஷத்துல எதுவுமே பண்ணல. நிறைய பேர் இப்ப வருவாங்க, எல்லாம் பேசுவாங்க. 5 வருஷத்துல இந்த தொண்டாமுத்தூர்ல ஏதாவது ஒரு டெவலப்மெண்ட் சொல்லுங்க. எதுவுமே அவங்க பண்ணல. மீண்டும் கண்டிப்பா ஒரு 3 மாசத்துல மீண்டும் கண்டிப்பா அதிமுக ஆட்சி எடப்பாடி தலைமையில் வரும். மீண்டும் நம்ம வருவோம். விடுபட்ட திட்டங்களை கோவை மாவட்டத்தில் புறக்கணிச்சாங்க. இன்னைக்கு கோவை மாவட்டத்தில் நம்ம மாற்றி அமைச்சோம். அதிகமான பாலங்கள், ஸ்மார்ட் சிட்டி, கலெக்டர் பில்டிங், இன்னைக்கு பாத்தீங்கன்னா கூட்டு குடிநீர் திட்டம், அரசு மருத்துவமனை மேம்பாடு என்று GH மட்டும் இறுதி அறுவை சிகிச்சை, சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை எல்லாம் சென்னை போயிட்டு இங்கேயே பண்றோம். 25 கோடி நான் இருக்கும்போது கேன்சர் மிஷின் வாங்கி கொடுத்து கேன்சர் ட்ரீட்மெண்ட் நடக்குது. ஆனால் இந்த 5 வருடமாக கோவை மாவட்டத்தை புறக்கணிச்சிருக்காங்க. எதுவுமே செய்யல. தொண்டாமுத்தூர் தொகுதிக்கும் செய்யல, இது செய்யல. மீண்டும் இந்த நிலை மாறும். 3 மாசத்துல கண்டிப்பா நம்ம ஆட்சி வரும். நான் நீண்ட காலமா சொல்லிட்டு இருக்கிற கிரிக்கெட் கிரவுண்டுக்கு நம்ம இடம் பார்த்துட்டு இருந்தோம். அது நிரல. மீண்டும் அதிமுக ஆட்சி ஒரு பெரிய நல்ல ஒரு கிரிக்கெட் கிரவுண்டு கண்டிப்பாக அமைத்து தரப்படும் என்று சொல்லி, ஆகவே இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும், எல்லாருமே இங்க இருக்கக்கூடிய நிகழ்ச்சிக்கு வந்து அத்தனை பேரும் எப்பவுமே எனக்கு நல்ல ஆதரவு கொடுக்குறீங்க. அத்தனை பேருக்கு நன்றி. கோவையில் அதிமுக ஆட்சியில் அறிவிக்கப்பட்ட நாமக்கல் மாவட்டம் கபிலர்மலை ஒன்றியம் பிலிக்கல் பாளையம் முதல் கொடுமுடி வரை காவிரி ஆற்றின் குறுக்கே உயர்மட்ட பாலம் அமைப்பதற்கான திட்டத்தை அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு கிடப்பில் போட்டுள்ள விடியாத திமுக ஸ்டாலின் மாடல் அரசை கண்டித்தும், மக்கள் நலன் கருதி உயர்மட்ட பாலம் அமைக்கும் திட்டத்தை உடனடியாக செயல்படுத்திட வலியுறுத்தியும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. முன்னாள் அமைச்சரும் நாமக்கல் மாவட்ட கழக செயலாளருமான தங்கமணி தலைமையில் பிலிக்கல் பாளையத்தில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மக்கள் விரோத ஸ்டாலின் அரசை கண்டித்து முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. போராட்டம் இது போராட்டம், போராட்டம் இது போராட்டம். பில்லிக்கல் பாளையம் முதல் கொடுமுடி வரை உயர்மட்ட பாலம் உடனடியாக அமைத்து தர வேண்டி போராட்டம் இது போராட்டம். கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம். அதிமுக ஆட்சியில் அறிவிக்கப்பட்ட திட்டத்தை கிடப்பில் போட்ட விடியா திமுக அரசை கண்டிக்கின்றோம் 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 கண்டிக்கின்றோம். மக்கள் நல வளர்ச்சி திட்டத்தை செயல்படுத்த தவறிய விடியா திமுக அரசை கண்டித்து போராட்டம் இது போராட்டம். இதில் முன்னாள் அமைச்சர் சரோஜா, பரமத்தி வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் சேகர் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பொன் சரஸ்வதி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர். அரசியல் காழ்ப்புணர்ச்சியாலும் அதிமுக MLAவின் தொகுதி என்பதாலும் பிலிக்கல் பாளையம் முதல் கொடுமுடி வரை உயர்மட்ட பாலத்தை அமைக்காமல் திமுக அரசு புறக்கணித்து வருவதாக முன்னாள் அமைச்சரும் நாமக்கல் மாவட்ட கழக செயலாளருமான தங்கமணி குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து திமுக அரசை கண்டித்து நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேர்தலில் விடியாத அரசுக்கு மக்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள் என்றும் உறுதிபட கூறினார். அண்ணன் எடப்பாடியார் ஆட்சியில் பில்லிக்கல் பாளையம் முதல் அந்த ஈரோடு பகுதியில் இருக்கின்ற கொடுமுடி வரை ஒரு பாலம் அமைக்க வேண்டும். அந்த பகுதியினுடைய மக்கள் அந்த பகுதிக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் 35 கிலோமீட்டர் சென்று செல்ல வேண்டியிருக்கின்ற காரணத்தினால் எங்களுடைய கோரிக்கையை ஏற்று உயர்மட்ட பாலம் 110 கோடி ரூபாய் அறிவித்தார்கள். அதற்கு நிலநடுப்புக்கெல்லாம்
12 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கியிருந்தார்கள். ஆனால் ஆட்சி மாற்றத்தின் காரணமாக இந்த 5 ஆண்டு காலம் அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் இந்த தொகுதியில் இருக்கின்ற காரணத்தினாலும், மொடக்குறிச்சி தொகுதியில் எங்களுடைய தோழமை கட்சியான பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் இருக்கின்ற காரணத்தினாலும் சட்டமன்ற உறுப்பினர் 5 முறை இதை பற்றி சட்டமன்றத்தில் கேள்வி எழுப்பியும் கூட நாங்கள் கொண்டு வந்தோம் என்ற ஒரே காரணத்திற்காக இந்த அரசு இதை புறக்கணித்து விட்டது. அதை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக மக்களுடைய கோபத்தை இந்த அரசுக்கு தெரியப்படுத்தியிருக்கின்றோம். இன்னும் 3 மாத காலத்தில் தேர்தல் வர இருக்கின்றது. அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக வந்தவுடன் இந்த பாலத்தை உடனடியாக அமைத்துக் கொடுப்பார். தேர்தல் வந்தால்தான் அரசு ஊழியராக இருந்தாலும் மக்களாக இருந்தாலும் இந்த அரசுக்கு கண்டு தெரிகின்றது. அம்மாவாக இருந்தாலும் சரி, அண்ணன் எடப்பாடியாக இருந்தாலும் சரி, தேர்தல் வாக்குறுதி என்றால் வந்தவுடன் முதல் கையெழுத்திட்டு அதை உடனடியாக நிறைவேற்றுவார்கள். ஆனால் இந்த அரசு தேர்தல் வருகின்ற போதுதான் மகளிர் உதவித்தொகையாக இருந்தாலும் சரி, அரசு ஊழியராக இருந்தாலும் கண்ணுக்கு தெரிகின்றது. அதை அவர்கள் தேர்தல் நேரத்திலே காட்டுவார்கள். இப்பொழுது என்ன சொன்னாலும் அது தேர்தல் நேரத்திலே அந்த வாக்குரிமையின் வாயிலாக இந்த அரசுக்கு பாடம் போட்டுவார்கள். சட்ட ஒழுங்கு எந்த அளவுக்கு கெட்டிருக்குது, போதை கலாச்சாரம் எந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் ஊடுருவிவிட்டது, அதை கட்டுப்படுத்த வேண்டிய முதலமைச்சர் மத்திய அரசு கட்டுப்படுத்தணும் என்று சொல்லுகின்றார். இதே போல அம்மா இருக்கின்ற போது, அண்ணன் எடப்பாடியார் இருக்கின்ற போது இந்த போதைப் பொருள் கும்பல் எல்லாம் எங்கே சென்றது? அதை நிர்வாக திறமையில்லாத காரணத்தினால்தான் இந்த அளவுக்கு போதைப் பொருள் வந்து கொண்டிருக்கின்றது. அதை அண்ணன் எடப்பாடியார் வந்தவுடன் உடனடியாக முதல் வேலையாக அதை எராடிகேட் என்று சொல்லுகின்ற அளவுக்கு போதைப் பொருளே இல்லை என்ற மாநிலத்தை உருவாக்கி காட்டுவார்கள். ஈரோடு மற்றும் பெரம்பலூர் மாவட்டங்களைச் சேர்ந்த மாற்றுக் கட்சியினர் 500க்கும் மேற்பட்டோர் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். சேலம் நெடுஞ்சாலை நகர் இல்லத்தில் திமுக, அமமுக, கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி உள்ளிட்ட மாற்றுக் கட்சியினர் 500க்கும் மேற்பட்டோர் அக்கட்சிகளில் இருந்து விலகி அதிமுகவில் இணைந்தனர். புதிதாக கழகத்தில் இணைந்தவர்களுக்கு கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அதிமுக துண்டு அணிவித்து வரவேற்று வாழ்த்தினார். ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் கழக அமைப்பு செயலாளருமான AK செல்வராஜ் தலைமையிலும், பவானி சாகர் சட்டமன்ற உறுப்பினர் பன்னாரி மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மருதராஜா ஏற்பாட்டிலும் நடைபெற்ற இந்நிகழ்வில் மாவட்ட அம்மா பேரவை இணை செயலாளர் சசி பிரபு, பெரம்பலூர் முன்னாள் ஒன்றிய செயலாளர் செல்வகுமார், மாவட்ட MGR மன்ற செயலாளர் ராஜாராம், மாவட்ட வர்த்தக அணி செயலாளர் அசோகன், ஆலத்தூர் ஒன்றிய செயலாளர் சசிகுமார், மாவட்ட இலக்கிய அணி செயலாளர் சந்திரகாசன், முன்னாள் மாவட்ட சேர்மன் கோவிந்தன் உள்பட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் 25வது வார்டு மற்றும் 28வது வார்டு இளைஞர்களின் விளையாட்டு திறனை ஊக்குவிக்கும் விதமாக அதிமுக சார்பில் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கப்பட்டன. உதகை மாவட்ட கழக செயலாளர் கப்பச்சி வினோத், விடியாத ஸ்டாலின் ஆட்சியில் இளைஞர்கள் போதையின் பாதையில் செல்லாமல் அவர்களின் வாழ்வு மற்றும் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் வகையில் விளையாட்டு உபகரணங்களை வழங்கினார். இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள் திரளானோர் பங்கேற்றனர். திருவாரூர் மாவட்டம் குடவாசலில் திமுக, தவேக உள்ளிட்ட மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்டோர் அதிமுகவில் இணைந்தனர். திருவாரூர் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான R காமராஜ் முன்னிலையில் அதிமுக நிர்வாகிகள் KT சாமி, மாதேஷ் மற்றும் நந்தா ஆகியோரது ஏற்பாட்டில் மாற்றுக் கட்சியினர் கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்டனர். புதிதாக கட்சியில் இணைந்த உறுப்பினர்களுக்கு முன்னாள் அமைச்சர் காமராஜ் கழக வேட்டி மற்றும் துண்டு அணிவித்து வரவேற்றார். சேலம் மாவட்டம் புல்லாக்கவுண்டம்பட்டி, அக்ரகாரம் மற்றும் மேட்டுப்பாளையம் வெள்ளைப்பிள்ளையார் கோவில் பகுதியில் 40 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய திட்டப் பணிகளுக்கான பூமி பூஜையும் முடிவுற்ற பணிகளுக்கு திறப்பு விழாவும் நடைபெற்றது. புல்லாக்கவுண்டம்பட்டி, அக்ரகாரம் பகுதியில் 23 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய நிழற்கூடத்துக்கான பூமி பூஜையும், புல்லாக்கவுண்டம்பட்டி பகுதியில் 8 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்ட நிழற்கூடத்தின் திறப்பு விழாவிலும் சங்ககிரி அதிமுக MLA சுந்தரராஜன் பங்கேற்றார். இதையடுத்து வெள்ளைப்பிள்ளையார் கோவில் பகுதியில் 8 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கான்கிரீட் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையும் அதிமுக MLA சுந்தரராஜன் முன்னிலையில் நடைபெற்றது. மதுரை மாவட்டம் திருமங்கலம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பேரையூர் தபால் நிலையம் அருகே மதுரை புறநகர் மேற்கு மாவட்ட அம்மா பேரவை சார்பில் அதிமுகவின் சாதனை விளக்க பிரசுரங்கள் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான RB உதயகுமார் அரசின் சாதனை விளக்க பிரசுரங்களை கழக நிர்வாகிகளுடன் சென்று வீதி வீதியாக பொதுமக்களிடம் வழங்கினார். அத்துடன் திமுக ஆட்சியில் நடைபெற்ற அவலங்களை பொதுமக்களிடமும் முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் எடுத்துரைத்தார். இந்நிகழ்வில் முன்னாள் MLAக்கள் மகேந்திரன், மாணிக்கம், தமிழரசன் மற்றும் SS சரவணன் உள்பட கழக நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர்.